மட்டும் பிஜேபி வர முடியல அப்படிங்கிற மாதிரி ரீசன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வரையும் வந்து அது மத்த ஸ்டேட்லலாம் அதாவது கர்நாடகாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும் எல்லா இதுலயும் வந்து பிஜேபி வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா வந்து ஏன் மட்டும் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் அமைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நெறைய வரலாறு இருக்கு. அதுல வந்து மெயினா பார்த்தீங்கன்னாக்கா, டிஎம்கேயும், ஏடிஎம்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்பவும் இதுக்கு முன்னாடி இருந்த பெரியார் ஆரம்பிச்ச டிகே அப்படிங்கிற ஒரு கட்சியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அண்ணாதுரை ஆரம்பிச்ச டிஎம்கேங்கிற ஒரு கட்சியா இருக்கட்டும், இந்த எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட மெயின் கொள்கையே வந்து அதாவது ஆன்டி பிராமினிசம், ஆன்டி ஹிந்தி, ஆன்டி ஜெனரல் கவர்மெண்ட். ஸோ அவங்களோட மெயின் ரீசனே வந்து இததான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கேவும் பிஜேபியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா நோட்டாவை விட தாண்டாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிஜேபி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட இமேஜ் அப்படிங்கிற போது பிஜேபியோட ஒரு ஓட்டு வங்கி வந்து இன்னும் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதுவும் உண்மையாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா 2011ல இருந்து 2016 வரையும் வந்து அவங்களோட ஓட்டு அதாவது ஓட்டு வாங்குறது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னாக்கா 2.5% வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து 2001ல இருந்து அவங்க வந்து டிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 2001ல அலையன்ஸ் வைக்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 4 சீட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2021ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சு அவங்களோட வின் பண்ணி 4 சீட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வரையும் வந்து நம்ம வந்து மோடி என்ன சொல்லுவாங்கன்னாக்கா கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா வந்து எதனால வந்து எல்லாரும் வந்து பிஜேபி மட்டும் எதிர்க்கிறாங்களா? அதாவது ஜெனரல் கவர்மெண்ட் எல்லாமே எதிர்க்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னாக்கா 1977 இந்திரா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. ஸோ அப்ப வந்து இப்ப என்ன மோடிக்கு இருக்குதோ ஸோ அதே மாதிரி வந்து அப்ப அவங்களுக்கும் இருந்துச்சு. அதாவது கோபேக் இந்திரா காந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்போ வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வந்து மோடி அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற கண்ட்ரில போய் இங்கிலீஷ் அதாவது தமிழை வந்து அதிகமா வந்து ஓல்டேஜ் லாங்குவேஜ் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து தமிழை வந்து உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம பிரதமர் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அதாவது அதாவது தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட வேட்டி வந்து கட்டிட்டு போனதா இருக்கட்டும். இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப வரையும் ஏன் வந்து பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி பண்ண முடியல? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், சுதந்திரத்துக்கு முன்னாடில இருந்தே அவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் பிஜேபியினால வந்து இப்ப வரையும் தமிழ்நாட வந்து ஒரு ஆட்சி பண்ண முடியாததுக்கு ரீசன் வந்து பல காரணங்கள் இருக்கு. ஸோ அதுல மெயின் காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வரையும் இப்ப இருக்க டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபி அதாவது மத்திய கவர்மெண்ட் ஆகுது பிஜேபியா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ள மாறி மாறி இவங்களுக்குள்ளேயே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற அவங்க டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னாக்கா இவங்க வந்து நோட்டாவை விட்டு தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்து இவங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ் அதாவது லாங் டைம் பாலிடிக்ஸ் மேன் கிடையாது. இவங்க வந்து முன்னாடி ஒரு பொறுப்புல இருந்துட்டு ஒரு ஆபீசரா இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து வளர்றது மாதிரி வந்து இதுல வந்து காட்டுது. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து நாகேந்திரன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமும் இப்ப கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குதோ, கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் இப்ப இருக்கிற இங்க உள்ள மக்களும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த மக்களும் சரி, இதுக்கு முன்னாடி கட்சி தலைவர்களும் சரி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது மத்திய கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, பிஜேபி அவங்கள வந்து அதாவது எதிர்க்கிறதுல வந்து மெயினா இருந்தாங்க. என்ன ரீசன்னாக்கா அவங்க கொண்டாடுற ஒரு சில கொள்கையா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டியா இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வர ஒரு சில மசோதாக்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம அதாவது தமிழ்நாட்டுக்கு அதாவது இப்ப ரீசெண்டா உள்ள இந்த காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த கர்நாடகாவில இருந்து உள்ளது அவங்களோட பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸா இருக்கட்டும், அது பிஜேபியா இருக்கட்டும் மாறி மாறி வந்தாலும் யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இது தண்ணியை வந்து திறந்து விடுறதுல ஒவ்வொருத்துல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. இந்த ரீசன்னாலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதாவது மத்திய கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்க வந்து அதிகமா ஏத்துக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்ப காங்கிரஸ் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஆண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு அப்புறம் தான் வந்து டிகே அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு பெரியாரு. ஸோ அவங்க என்னன்னாக்கா ஆண்டி பிராமின், ஆண்டி இந்தியன், ஆண்டி ஹிந்தி இந்த மாதிரி வந்து ஹிந்து அந்த மாதிரி வந்து அவங்களோட கொள்கையில வச்சிருந்தனால அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாதுரை ஆரம்பிச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்க வந்து ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி எல்லாம் உருவாக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அவங்க 2011ல இருந்து 2016 வரையும் வந்து
அதாவது பிஜேபி எவ்வளவு வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கனாக்கா அவங்க வந்து 2.6% வந்து அவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2001ல வந்து பாத்தீங்கன்னாக்க டிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சிருந்தாங்க யாரு பிஜேபி. ஸோ அவங்களோட அலைன்ஸ் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு 4 சீட்டு வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2021 ஸோ அந்த 2021 வந்து அது ரீசெண்டா வந்து ஜெயலலிதா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அதுல வந்து ஒரு 4 சீட்டு வந்து வின் பண்றாங்க யாரு டிஎம்கேயோட ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணி பிஜேபி. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்குள்ள வந்து சீட் ஷேரிங்ல இந்த நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இப்ப வரையும் டிஎம் வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இவங்களோட இல்லாம வந்து பிஜேபி வந்து உள்ளிருக்க வந்து இந்த இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னா 2009ல இருந்து 2019 வரையும் சோ அவங்களால வந்து ஏன் வந்து பிஜேபி வந்து அந்த காலகட்டங்களில் வந்து வின் பண்ண முடியல. சோ அது மட்டும் இல்லாம இவங்களோட மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா வந்து கோபேக் மோடி அந்த மாதிரி ஒரு ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் பண்றதுனால சோ இவங்க அதுக்கப்புறம் வந்து மோடி என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்லியா வந்து மற்ற நாடுகளுக்கு போகும்போதும் சரி எல்லா கண்ட்ரிகளுக்கு போகும்போதும் சரி மெயின் ரீசனே வந்து அவங்க பேசுற முதல் வார்த்தையை வந்து தமிழை பத்தி தான் வந்து அதிகமா பேசுவாங்க. ஏன் வந்து தமிழை பத்தி அதிகமா பேசுறாங்க? சோ அது மட்டும் இல்லாம தமிழை வந்து வேர்ல்டுலயே அதாவது ஓல்டு லாங்குவேஜ் அதாவது பழமையான ஒரு மொழினாக்கா தமிழ் மொழி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஏன் வந்து அவங்க வந்து இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்கணும். சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து அதிகமா வந்து வெறுக்கிறாங்க ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் ரீசனே வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியில இருந்தே அதுக்கப்புறம் வரையும் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து மெயினா வந்து ஆட்சி பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ரூலிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மெயின் ரீசனே அப்ப இருந்த மிக முக்கியமான பொறுப்புகள் அதாவது கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள மிகப்பெரிய காலேஜ்களா இருக்கட்டும் எல்லா காலேஜ்கள்லயுமே மிக முக்கியமான ஒரு சமூகத்தினர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய லெவல்ல இருந்திருக்காங்க. அதாவது அதிகமான பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வேற யாரும் பிராமணர். சோ இந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்கள்ல அதாவது 19th செஞ்சுரி சோ அந்த காலகட்டங்கள்ல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான உயர் பதவிகளா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஹையஸ்ட் லெவல்ல இருந்திருக்காங்க. அதாவது அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3.2% தான் அவங்களோட பாப்புலேஷன் இருந்திருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற அதாவது நான் ப்ராவின்ஸ் பிராமினர்கள் பாத்தீங்கன்னாக்க அதுல 90% வந்து நான் பிராமினர்கள் இருக்காங்க. பட் ஆனா இவங்களோட கம்பேர் பண்ணும்போது பிராமினர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு காலேஜ்ல வந்து அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட பெர்சன்டேஜ் எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது 1000 பேர் வந்து நான் பிராமினர்கள் இருக்கிறாங்கன்னாக்கா அவங்க வந்து 3000 பேர் வந்து படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. சோ அப்படி வந்து நடந்த ரீசன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மக்கள் வந்து அதிகமா வந்து வெறுக்கிறதுக்கான காரணமா இருக்கலாமோ அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா 1911 சோ 1911ல பாத்தீங்கன்னாக்க இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற அதாவது இந்த சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி சோ அப்ப இருந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க அவரோட பிரசிடேஜ் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க பாப்புலேஷன் வெறும் 3% தான் இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராவிடன்ஸ் மற்ற இனத்தவர் மற்ற ஜாதியினர் இருப்பாங்க பாத்தீங்களா சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90% இருந்திருக்காங்க. சோ ஆனா அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாக்க அவங்களோட அதாவது இந்த ஒரு மெட்ராஸ் இதுல வந்து மெயினா ரீசன் பாத்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. சோ அந்த யூனிவர்சிட்டியில வந்து சீட்டோட எண்ணிக்கை அவங்களோட கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா 3000க்கு மேல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த நான் பிராமினர்கள் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 1100 இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால இவ்வளவு பாப்புலேஷன் உள்ளவங்களுக்கு வந்து கம்மியான ஒரு சீட்டும் சோ இவ்வளவு கம்மியான உள்ள பாப்புலேஷனுக்கு வந்து அதிகமான சீட்டு கொடுத்தது வந்து அவங்களோட பிரசன்டேஜ் லெவல் அதிகமாகுது. அவங்களோட வேலைவாய்ப்புகள் அதிகமா எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட்ல எல்லாத்துலயும் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஏன்னா இதுல படிச்சிருக்கவங்களே கம்மியா தான் படிச்சிருக்காங்க அதாவது நான் பிராமினர்ஸ். சோ இவங்க அதிகமா படிச்சிருக்கனால இவங்களோட கோட்டா எல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல போயிருது. சோ அதனால அங்க இருக்க மிகப்பெரிய கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு நீதிமன்றமாக எல்லாத்துலயுமே அவங்க தான் மெயின் லெவல் இருந்திருக்காங்க. சோ இதுவும் ஒரு ரீசனா வந்து பார்க்கப்படுது. சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா இதுல மெயினா வந்து செட்டியார்கள் நாயகர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க ஒரு பாலிடிக்ஸ் உருவாக்குறாங்க. என்ன பாலிடிக்ஸ்னா ஆண்டி பிராமினர்கள். சோ அப்படின்னு வந்து அவங்க உருவாக்கி கொஞ்ச நாள்ல வந்து அது வந்து ஒரு செயலிழந்து போயிடுதுன்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் அது போனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா 1934ல பெரியார் வந்து உருவாடுறாங்க. சோ பெரியார் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி பேரு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்டி பிராமினர்ஸ். சோ அந்த இதுல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னாக்கா இவங்க அப்படி போயிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நாள் அப்ப வந்து 1944 சோ இந்த 1944ல டிஎம்கேங்கிற ஒரு கட்சி வந்து உருவாக்கப்படுது. சோ அதாவது அண்ணாதுரை மூலியமா வந்து இதுல வந்து உருவாக்குறாங்க. சோ உருவாக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா 1949ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன ரீசன்னா பெரியார் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா இவங்களுக்கு 70 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 வயசு உடைய
ஒரே ஒரு பெண்ணை வந்து அவங்க மேரேஜ் பண்றாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒத்துக்கிற முடியாம யாரு அண்ணா என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த கட்சியிலேருந்து வெளியாகி இவங்க தனியா ஒரு கட்சியிலேயே வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து டிஎம்கேங்கிற காலப்போக்கில் வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா இந்த டிஎம்கேங்கிற கட்சியும் அதுக்கப்புறம் டிகேங்கிற கட்சி வந்து பெரியார் கட்சி, டிஎம்கேங்கிற கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க அண்ணாதுரை கட்சி. ஸோ இவங்க ரெண்டு கட்சியும் வந்து தனித்தனியா பிரிக்கப்படுறாங்க. ஸோ பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. டிஎம்கேவோடவும் டிகேவோடவும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரோட கொள்கையும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களோட கொள்கையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்டி ஹிந்தி, ஆன்டி ஜெனரல் கவர்மெண்ட், ஆன்டி பிராமின். ஸோ அதே சேம் தான் இவங்களும் வச்சிருக்காங்க. யாரு பெரியார் அவர்களும். ஸோ அதே ரீசன் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மெயின் ரீசனே வந்து இதுல வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா வந்து மோடி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா கோ பேக் மோடி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதிகமா வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ட்ரெண்டிங் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரீசன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னாக்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல 1927. ஸோ இந்த 1927 வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி வந்து தமிழ்நாடு வர்றாங்க. ஸோ தமிழ்நாடு வரும்போது அவங்களுக்கு அதிகப்படியான எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மெயின் ரீசன் என்னன்னாக்க இதுக்கு முன்னாடி 1925ல இருந்து 1977 வரையும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எமர்ஜென்சியா வந்து அறிவிச்சாங்க. அதாவது இந்த இந்திரா காந்தி. சோ அதனாலேயே என்னன்னா மக்கள் வந்து அதிகமான ஒரு கொந்தளிப்புல இருந்திருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அடக்குமுறைகள்ங்கிற பேர்ல வந்து அதிகமான மக்களை வந்து கொடுமைப்படுத்தினா இருக்கட்டும், இல்ல வாய்ப்பூட்டு சட்டமா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனிங் காரணம் காட்டி வந்து மக்கள் வந்து அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதனாலேயே அந்த டயத்துல அவங்களை வந்து கோபேக் இந்திரா காந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம வந்து ராஜீவ் காந்தி வந்து அதாவது கொல்லப்பட்டதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான். சோ அவங்களும் வந்து இந்த விடுதலை புலிகளை பத்தி அதாவது அந்த ஒரு ரீசன்னாலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து 1981ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்காவோட பாப்புலேஷன் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 14.85 மில்லியன், அதாவது 14.85 மில்லியன் வந்து அவங்க இது இருந்திருக்காங்க. ஆனா காலப்போக்கத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட பெர்சன்டேஜ் லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன்னாக்க அந்த காலகட்டங்கள்ல இருந்த போர் தான். சோ போர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,00,000க்கு மேல வந்து அதாவது தமிழ் பீப்புள் வந்து அவங்க அந்த போர்ல வந்து அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வந்து எதிர்த்து இறந்து போயிருக்காங்க. சோ அப்படி இறந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து அதாவது நம்ம ஜெனரல் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க வந்து நேரட்டா வந்து அவங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனால, அதாவது அப்ப இருந்த ராஜீவ் காந்தி வந்து சப்போர்ட் பண்ணனால தான் வந்து இவ்வளவு மக்கள் இறந்து போனாங்க. சோ அந்த ஒரு ரீசனையும் காரணம் காட்டி இவங்க வந்து அங்க வந்து அதாவது தமிழ்நாட்டுல வரும்போது அவங்க வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரீசெண்டா இந்த கச்சத்தீவை வந்து விட்டு கொடுத்தது. அதாவது இந்திரா காந்தி இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கச்சத்தீவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு விட்டு கொடுக்குறாங்க. சோ அப்ப கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இது அதிகமான எதிர்ப்புகள் வருது. ஏன்னா நம்மளோட தமிழ்நாட்டுக்கும் அந்த கச்சத்தீவுக்கும் பாத்தீங்கன்னா 20-25 கிலோமீட்டர் அளவு தான் இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இங்க உள்ள மீனவர்கள் வந்து அங்க போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது 1976ல ஒரு சட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த சட்டம் என்னன்னாக்க இங்க வந்து நீங்க யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாது இந்த லக்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால மக்கள் வந்து அதாவது மீனவர்கள் போகும்போதும் தவறுதலா போனா கூட அவங்கள வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. சோ இதனால 800 பேருக்கு மேல வந்து இந்த மீனவர்கள் வந்து இறக்கப்படுறாங்க. சோ இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க மோடி வந்து வர்றாங்க, அடுத்த ஆட்சியில வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த விதமான ஒரு அதாவது அதாவது தமிழக மீனவர்கள் வந்து சுடப்படுறது வந்து கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கைது பண்றதும் கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசப்படுது. இப்ப இருக்க ஏன் பிஜேபி வந்து இந்தியா அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி பண்ண முடியல அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரையும் அவங்களால ஆட்சி பண்ண ரூல் பண்ண முடியாது. ரீசனும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டுக்கு பண்ண ஒரு சில அகைன்ஸ்டான ஒரு ரூல்ஸ் தான். சோ அந்த ரூல்ஸ்னாலதான் பாத்தீங்கன்னாக்க இப்ப வரையும் அவங்களால இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ண முடியல. ஏன்னா ஒருத்தவங்களை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியுமே ஒழிஞ்சு அவங்க வந்து தனியா ஒரு இண்டிவிஜுவலா வந்து அவங்க ஒரு ஆட்சியை பண்ண முடியாத ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா இப்ப கச்சத்தீவா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல மீனவர் இஷ்யூவா இருக்கட்டும், காவேரி இஷ்யூவா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இந்த விதமான எல்லா ரீசன்களையும் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரையும் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து அவங்க ஆட்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட இமேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களோட இப்போ ஓட்டு வங்கி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து என்ன எலெக்ஷன்ல எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து மெயினா ரீசன் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட செல்வாக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்ப மோடி வந்து அவங்களோட எங்க போனாலும் வந்து தமிழை பத்தி அதிகமா வந்து அதாவது உயர்த்தி பேசுறதா இருக்கட்டும், அவங்க வந்து அதிகமான வந்து இந்த வேட்டிகளை கட்டிட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரீசன்னாலையும் வந்து இப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வந்து இப்ப
ஏடிஎம்கே இல்லாம வந்து டிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்காது. ஒரு ரீசெண்டா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களுக்குள்ளேயும் வந்து ஏன்னா ஏடிஎம்கேங்கிற கட்சி இல்லாத மாதிரியே தான் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்போ வரையும் பிஜேபி வந்து அதாவது மத்திய கவர்மெண்டே வந்து மத்திய ஜெனரல் கவர்மெண்ட்ல எந்த ஆட்சி எந்த ஒரு அரசு இருந்தாலும் இங்க வந்து ஆட்சி பண்ண முடியாதுக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரணம் தான். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க அடுத்த படம் லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.